வெல்கம் டு பேச்சுலர் பாய்ஸ் சமையல். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அண்ணன் தான் சீஃப் குக்கு, கும்பகோணத்தில் வந்திருக்காரு. நடராஜன் அவர் பேர். எக்ஸலண்ட். இதில் என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகா தான், தக்காளி எல்லாம் இந்த குழம்புல போகலாம். தக்காளி போட்டும் செய்யலாம், அது ரொம்ப புளிக்குங்கிறதுனால தக்காளி இருக்காது. அதுக்கு பதிலாக நான் இந்த சிக்கனை எடுத்து லைட்டாக தயிர் போட்டு கழிஞ்சு வச்சுருவோம். அதனால் அந்த புளிப்பு போதும். அதனால் வெங்காயம் மட்டும்தான் நம்ம சமையலில் இருக்கும். ஒன்று பச்சை மிளகா இல்லைன்னா கார மிளகா, ரெண்டு மூணு செய்யலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே விதை எடுத்துடணும். இப்போதைக்கு அடுப்பில் இப்போ பாருங்கள், அடுப்பை காய வச்சாச்சு. இதில் பற்ற வச்சு போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அவ்வளோ எதுவும் போட்டு கலக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகா அந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ வந்து 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி நல்லா வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இப்போ வந்து வதக்க ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை போட்டு மிளகாயை போடுறோம். நல்லா வளர்ந்துக்கும். மிளகாய் வெங்காயத்தில் போட்டால் அந்தளவு ரொம்ப பெருசாக வதங்காது. முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போட்டுருவோம் மிளகாயை, நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். ஓரளவுக்கு இந்த மிளகாய் எல்லாம் தோலெல்லாம் வெளிச்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வெங்காயத்தை போட்டோம்னா மீதி வந்து வெங்காயத்தோட சேர்ந்து வந்துடும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம். இது சின்ன வெங்காயம் பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுருக்கோம். ஒரு வெங்காயம் தக்காளி போடாமல் செய்கிறப்ப 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணிங்க. இது 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம். பொன்னிறமாக வரைக்கும் நம்ம வணக்க போகிறோம். வந்தால் திரும்ப மீண்டும் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வரணும். வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் நண்பர்களே. வெங்காயம் வந்து வணக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக வணக்கிட்டு இருக்கிறோம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வணக்க போகிறோம். இப்போ நண்பர்களே, இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, பொன்னிறமாக வந்துச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டு ஒரு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு போகிறோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. அந்த ஸ்பூனில் இஞ்சி 1.5 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கோம். போட்டு நல்லா வணக்கணும். நல்லா பொன்னிறமாக வெந்தோனதுக்கப்புறம் நல்லா வதங்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு. அப்புறம் சிக்கனையும் வந்து நம்ம நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. இப்போ என்ன பண்ணோம், லேசாக தண்ணி ஊற்றணும். அது கொஞ்சம் எல்லாம் வதங்கிடுச்சு. நண்பர்களே, இப்போ என்ன பண்ணுறோம்னா மல்லித்தூள் போடுறோம். எத்தனை ஸ்பூன் போடணும்? 3 ஸ்பூன் போடுறோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு வச்சு பாருங்கள். மல்லித்தூள் போட்டிருக்கேன் 3 ஸ்பூனு. நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். நல்லா கமகமன், நல்லா ஸ்மெல்லு, நல்லா வாசனை, நல்லா செம்மையாக இருக்குது. அண்ணன் தான் சீஃப் குக்கு. அடுத்தது என்ன போடுறாரு அண்ணன்? மஞ்சள் தூள் போடுறாரு. மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியங்க. எந்த சமையலாலும் சரி மஞ்சள் தூள் வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி. அந்த காலத்தில் வந்து மஞ்சள் தூள்லாம் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ வந்து மகத்துவமான ஒரு பொருள் இது மஞ்சள் தூள். அப்படியே வதக்குங்க. வந்து லேசாக தண்ணி விட்டுக்கிறேன், கையிடாமல் இருக்கணும் தூள். அது வந்து ஈரப்பதம் பட்டோன்னா இந்த ஈரப்பதத்தோடையும் அதில் உள்ள இந்த எண்ணெயோடய சேர்ந்து வரணும் நல்லா.
மல்லி வதங்கினா அதோட வாசமே தனி. ரொம்ப வதக்கக்கூடாது, கருவெல்லாம் இதுவும். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றி இது வரைக்கும் சிக்கன் போடலை, பெருசாக தனியாக இதை நல்லா கொதிக்க வரும். நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா இப்போ நல்லா செமையாக இருக்கு பாருங்கள். தண்ணி நிறைய வச்சுருவோம், சுண்டுறப்ப குறைஞ்சிடும். பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கொதிச்ச உடனே தான் காரம் இறங்கும், உடனே காரம் இறங்காது. இந்த குழம்பு வந்து சுண்டதுக்கு அப்புறம் தான் சிக்கனை போடணுமா உள்ள? நல்லா கொதிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம குக்கரில் விசில் வச்சு விட்ருவோம். ஓகே. அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறோம், சரிங்களா? போட்டு நல்லா இது பண்ணுறோம். ரொம்ப காரம் வேண்டாம், ரொம்ப காரம் வேணாம், ஓகேங்களா? மிளகுத்தூளும் போடுவோம், கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுங்க. ஆமாம், மிளகுத்தூள் ரொம்ப போட்டிங்கன்னா வெறும் மிளகு வாசனை இருக்கும். நல்லா அருமையாக பண்ணுறோம் இந்த சிக்கன் குழம்பு. உங்களுக்கே நாக்கு ஊறும் நாங்கள் பண்ண சமையல். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் சமையல். இப்போ குக்கரை ரெடி பண்ணிட்டோம், பூரா மசாலாலாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா கிளாக் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே கிடையாது, சிக்கன்லாம் போடலை, மசாலா மட்டும், வெறும் மசாலா. இப்போ வந்து நம்ம தயிர் எடுத்துக்கிட்டு தயிரை வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ண போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கறி இருக்குல்ல, கறி அப்படியே சாப்பிட்டாகும். சாப்பிட்றப்ப அப்படியே நமக்கு தெரியும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். வீட்டில் செய்கிறப்ப என்ன ஆகும்னா, சமயத்தில் நம்ம வந்து குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வெயிட் பண்ணணும். அது ரெடி ஆனோடனே இப்போ வந்து மேரினேஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ண வைக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் உப்பு, இதுக்கு மட்டும் தேவையான அளவோட உப்பு, அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. என்ன ஆகும்னா இதில் நல்லா கறியில் உப்பு ஏறிடும். விசில் வந்து அதை அடங்கிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த கறி இந்த தயிரில் ஊறிக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம தக்காளி போடாததுனால அந்த அதுக்குள்ளது இந்த டிஃப்ரென்ஸ் இது கொடுத்துரும். ப்ளஸ்ஸு தயிர் சேர்க்குறது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளியோட. தக்காளி சில நேரத்தில் போட்டாக்கா புளிப்பு ஏறிடும். நம்ம தக்காளியே போடாமல் பண்ணுறோம் நண்பர்களே. இந்த சிக்கன் கிரேவியை பொறுத்தவரைக்கும் தக்காளி துளி கூட நம்ம யூஸ் பண்ணல கிடையாது, வெறும் தயிர் தான் மேரினேஷன் பண்ணி பண்ணுறோம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேரினேஷன் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் அதை எடுத்து இப்போ குழம்புக்குள்ளே போடணும். என்னையும் சேர்த்துக்கணும், நான் சமைக்கிற மாதிரி. நண்பர்களே பாருங்க, சிக்கன் நல்லா போட்டுட்டு இருக்கோம். இப்போ மேரினேஷன் பண்ண சிக்கனை ஒரு 20 நிமிஷம் வேக வரைக்கும், 20 நிமிஷம் வேக வரைக்கும். இந்த இடத்துல காரம் ஏதாச்சும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியும். பாருங்க, இப்போ ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக எல்லாம் போட்டாச்சு. கிரேவி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக வைக்கணும். 2-3 விசில் விட்டுட்டு. விசில்லாம் கிடையாது, விசில் கிடையாது. அப்போ டைரக்ட் குக்கிங் கொதிக்கணும். கொதிச்சுட்டு கடைசியில் அப்படி சிம்மில் வச்சு. ஓகே ரைட், சூப்பர்.